இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடாய் வறுமை எதுல இருக்கு, அந்த வர்மத்துல அடிபட்டா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விடாய் வர்மம்னா மேல உள்ள அண்ட ஓட்டுல வந்து மேல உள்ள முடிவும் நம்ம கழுத்துல உள்ள எலும்பு முடிவுலயும் இது ஒரு பள்ளம் இருக்கும். சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்ல நீங்க லேசா விரல வச்சு பார்த்தாச்சுனாக்கி அதுல ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் இப்படி வச்சுட்டு அடிக்கிறது, இல்லைன்னா இந்த பெருவரில் வச்சு இப்படி குத்துறது, இந்த மாதிரி பட்டா லேசா அடிப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடனே வந்து தலை வந்து குழஞ்சி ஒரு சைடு வாக்கில் குழஞ்சி கீழே விழுந்துரும். விழுந்த உடனே அவங்களுக்கு நாக்கு வந்து மரத்து போகும். நாக்கு வந்து பேசுறதுங்கிற மாதிரி நாக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு நாக்கு மரத்து போகும். நாக்கு மறுத்து அவங்களுக்கு உடம்புக்கு இந்த மூக்கு கோடி வந்து சளி ஆகும். நல்லா கவம் கட்டி போய் இருக்கும். அவங்களுக்கு சரியான மூச்சு விட முடியாது. என்ன செய்யணும்னா உடம்பு வந்து கிடுங்கிடுங்கி ஆடும். கண் வந்து புகடந்து எப்படி இருக்குமோ நல்லா இருட்டாட்டு புகடஞ்சி இந்த அவங்களுக்கு கண்ணு திறக்க முடியாத அளவுக்கு கண்ணு திருச்சி போய் நின்று போல இருக்கும். அப்போ இதோட இழப்பு முறை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதுல இதோட விளைவுகளும் நிறைய இருக்கு. அது வந்து பெரிய வீடியோல உங்களுக்கு யூடியூப்ல போடும். இப்போ அடுத்தது இழக்கு முறை பார்க்கலாம். இழக்கு முறைங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க நம்ம இந்த நாடிலையும் பின்னாடி இந்த கொண்ட நரம்புலையும் நம்ம கையை வச்சு இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி இந்த மாதிரி உழுப்பணும். உலுப்பிட்டு லேசா அந்த சைடும் இந்த சைடும் தூக்கினாப்புல அப்படியே வச்சு ஒடிச்சிடக்கூடாது. அப்படி லேசா தூக்கினாப்புல இங்கேயும் திருப்பிடணும். திருப்பிக்கிட்டு நேராட்டு இப்படி ஆக்கி அவங்களுக்கு இந்த நெத்தில இந்த குறமண்டையில கையை வச்சுக்கிட்டு இப்படி லேசா ஒரு 3 தட்டு தட்டுங்க. தட்டுக்கிட்டு இந்த முடியை பிடிச்சி இப்படி லேசா இழுத்து பொத்தாட்டு பிடிச்சிடுங்க. பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை போட்டு கழுத்தெல்லாம் இப்படி மசாஜ் பண்ணி இப்படி விட்டீங்கன்னா இது சரியாகும். பிடரி காலங்கிறது ரொம்ப மோசமான வருமம். அதுல யாருமே வந்து கை வச்சு குத்துறதோ இல்லைன்னா அழுத்தி பார்க்கறதோ வேண்டாம். ஏன்னா அது உயிருக்கே ரொம்ப ஆபத்து.